பாண்டியன் ஸ்டார் பிரமு ராஜி அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட எனக்கு இங்கே தான் இருக்க பிடிச்சிருக்கு, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க அங்கேருந்து போன உடனே கோமதி போயிட்டு ராஜியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ராஜி, நீ எங்கே உன்னுடைய அப்பா அம்மா கூப்பிட்றாங்கன்னு சொல்லி மனசு மாதிரி போயிடுவேன்னு நினச்சேன். எப்படியோம்மா நீ அவங்க கூப்பிட்றாங்கன்றதுக்காக போகல, எனக்கு அது வரைக்கும் சந்தோஷன்றாங்க. இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு தெரியல, அதை நினச்சாலும் எனக்கு அவ்வளோ கவலையாக இருக்குது அப்படின்றாங்க. அத்தை, நான் தான் போகல இல்லை அத்தை, அப்புறம் ஏன் அத்தை நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்றாங்க. நான் இங்கே தானே இருக்க, எப்படியும் நீங்கள் இருக்கம்மா, அதை நினச்சா தான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேக்கு அப்படின்றாங்க. பாண்டியன் இருந்துட்டு நான் கூட ஒரு நிமிஷம் உன்னுடைய அப்பா அம்மா கூப்பிட்றாங்கன்னு நினச்சி கண்டிப்பாக நீ போகிறதுக்காக ஒரு முடிவெடுப்பேன்னு நினச்சமான்றாங்க. ஆனால் நீ என்னுடைய மாமா அத்தை அக்கான்ட்டு எல்லாரும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்கன்ட்டு உன்னுடைய அப்பா அம்மா கிட்ட நீ சொல்லும் போது எப்படி இருந்துச்சு தெரியுமா, அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுமான்னு பாண்டியன் சொல்லவும், மாமா அவங்க கிட்ட நான் சொன்னது எல்லாமே உண்மை தானே மாமா, என்ன என் வீட்டில் கூட இந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்களான்னு தெரியல, ஆனால் நீங்கள் என்ன அந்த அளவுக்கு பார்த்துக்கிறீங்க, அதை நினச்சா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு மாமா அப்படின்ட்டு மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ராஜி அவங்களுடைய அப்பா அம்மா கூப்பிட்டு போகலன்ட்டு கதிர் அதெல்லாம் நினச்சி ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. உடனே உள்ளே போகிறாங்க நம்ம ராஜி. கதிர் அப்படியே வந்து அழகிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க. என்ன நான் போயிட்டு பண்ணு சொல்லிட்டு உனக்கு ஒரே சந்தோஷமானு மனசில் நினைக்கிறாங்க. என்ன ராஜின்றாங்க. என்ன போலியா, ஓ சாருக்கு நான் போனால் சந்தோஷம் இல்லைன்றாங்க. நான் ஏன் போகிறேன், நான் இருக்க வேண்டிய இடமே இங்கே தான், அதனால இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சமைக்கி விட்ட ராஜி சொல்லவும் கதிர் வந்துட்டு நீ போகக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் எப்படியும் நீ போகலன்னு மனசில் நினச்சி ரெண்டு பேரும் செம க்யூட்டாக ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.